சந்தேகம் இருக்கு. எனக்கு அபிஷேகம் இருக்கா அப்படின்ற சந்தேகம் யாருக்கெல்லாம் இருக்கு? எனக்கு உண்மையில அபிஷேகம் இருக்கான்னு நம்ம கேட்டிருப்போம். ஓகே, ஆர் வி அனாயிண்டட்? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேனா? இப்படி இந்த நிறைய கேள்விகள் வந்து கொண்டு இருக்கும்போது, டஸ் anointing comes on you in special occasion? ஏதாவது ஒரு விசேஷ கூட்டங்களுக்கு வரும்போது மட்டும்தான் நான் அபிஷேகம் பற்ற ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா இருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்குமா? ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் தேர்ந்து கொண்ட ஒவ்வொருவர்களுக்குள்ளாரையுமே, உங்க எல்லாருக்குள்ளாரையுமே ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கு. அதுக்கு ஆண்டவருக்கு ஒரு பலத்தை கைத்தங்க கொடுப்போமா? நம்ம எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் அபிஷேகம் இருக்கு. அபிஷேகம்ங்கிறது மிகப்பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய ஒரு பரிசு நமக்கு ஆண்டவர் இடத்துல, பரிசுத்த ஆவியானவர் இடத்துல தான் நமக்கு கிடைக்குது இல்லையா? ஓகே, அந்த அபிஷேகம் அதிகமாகணும்னா அது நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும் இருக்கு, எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி அவரோட இருக்கோம், எந்த அளவுக்கு நம்மளை எக்ஸ்போஷர் பண்றோம். நிறைய வெளிக்காரங்களுக்கு எக்ஸ்போஷர் பண்ற நம்ம அனைவருமே ஆண்டவரோட ராஜ்யத்துல நம்மளை எந்த அளவுக்கு திறந்து கொடுத்திருக்கோம். நமக்கு அந்த எக்ஸ்போஷர், அந்த வில்லிங்னஸ் இருக்கும்போது நம்மளுடைய அபிஷேகம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. Anointing is a gift from God. ஆண்டவர் இடத்துல நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அபிஷேகம். ஓகேவா? அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Anointing by the Holy Spirit. The day when we receive Lord Jesus as our God and Savior, we are anointed. ஸோ என்னைக்கு நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய், நம்மளுடைய ஆண்டவராய், நம்மளுடைய தேவாதி தேவனாய், கர்த்தாதி கர்த்தராய், ராஜாதி ராஜாவை நம்ம தேர்ந்தெடுத்தோமோ அன்னைக்கே நம்ம அபிஷேகம் பெற்றவர்களாக அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். ஸோ நம்ம அனைவருமே உற்சாகத்தோடு சொல்லுவோமா, நான் அபிஷேகம் பெற்றவள், நான் அபிஷேகம் பெற்றவன் சொல்லுவோமா?